இங்கிலாண்டில் கார்ன்வெல்னு ஒரு இடம். கார்ன்வெல் அந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல வசதி கூடின ஒரு பணக்கார ஒரு மனுஷன் குதிரையில் போயிட்டுருக்கிறார். அந்த கார்ன்வெல் ஏரியாவில் அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கிறார். எதையோ ஒன்று தேடுறாரு மனுஷன், கிடைக்கவே இல்லை. அங்கே வயலில் வேலை செஞ்ச ஒரு விவசாயியை கூப்பிட்டு, என்னையா ஊர் இது, ஒரு ஒயின் ஷாப் கூட இல்லை உன் ஊரில், இல்லை ஒரு ஊரா இது? அப்போ அவர் ரொம்ப அழகாக அந்த தொப்பியை கழட்டிட்டு அவருக்கு வணக்கம் செலுத்தி சொல்லார், ஒன்றும் இல்லையா, எங்கள் ஊரில் இந்த ஊர் பகுதியில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் ஜான் வெஸ்லின்னு ஒரு மனுஷன் வந்தார், ஊழியம் செய்தார், இந்த ஏரியாலெல்லாம் ஊழியம் செய்தார், அங்கங்கே போய் அன்னைக்கு மூடின கடை தான் ஒயின் ஷாப், இன்றைக்கி வரைக்கும் 100 வருஷம் திறக்கவே இல்லை. நம்புவீங்களா நீங்கள்? நான் யோசிப்பேன், அவங்க என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, என்ன ஊழியம் செய்திருப்பாங்க. ஒரு மனிதனுடைய ஊழியத்தின் தாக்கம் சமுதாயத்தில் 100 வருஷம் வரைக்கும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குமானால், நம்ம இன்றைக்கி செய்கிற ஊழியங்கள்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அப்படிப்பட்ட தேவ மனிதர்களெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீங்களே ஆண்டவரே, கர்த்தர் நிச்சயமாகவே அதுக்கு கொடுக்க வேண்டிய விலைக்கிரயத்தை செலுத்தும் பொழுது எழுப்புதலில் எப்பொழுதுமே இட் சேஞ்சஸ் த மாரல் கிளைமேட் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடபிள்யூ டோசர் ஒரு வார்த்தை சொல்லுவார், வென் ரிவைவல் கம்ஸ், அது சமுதாயத்தின் தட்பவெப்ப நிலையையே மாற்றிருமா. அப்படியே அநேக சினிமா ஹால்ஸ், சினிமா கொட்டைகள்லாம் மூடப்பட்டு, குடிக்கிற கடைகள்லாம், சாராய கடையெல்லாம் மூடப்பட்டு, இப்படிப்பட்ட காரியங்கள். ஸோ நிச்சயமாகவே வர்ற நாட்கள் ஆண்டோடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய அசைவு, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே வரலாறு திரும்பும், கண்டிப்பாக வரலாறு திரும்பும். ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வார். அதற்காக நாம் ஆயத்தப்படுவோம். நீங்கள் ஆயத்தப்படுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.